ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ பார்க்குற இந்த லேப்டாப் வந்து எம்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம தரமான மொபைலு, கேமிங் லேப்டாப்பு. அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது, சரியா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நீட்டாக இருக்குது, நியூவாக இருக்குது, சரியா? லேப்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏதோ ஷோரூம்லேருந்து பாக்ஸை உடச்சி உள்ளே எடுத்து வெளியே பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. i7 வந்து 10th ஜென்ரேஷன். இங்கே பாருங்கள், i7 10th ஜென்ரேஷனு, 16 GB ரேமு, 1 TB SSDயே கொடுத்துருக்காங்க. SSD மட்டுமே உங்களுக்கு 13,000 வரும். ஸோ 1 TB SSD இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் இருக்குது. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா செம தரமானது. இந்த கேமிங் லேப்டாப் மட்டும் இல்லை, இதோட வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பர்பஸ்ஸு இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் இது பயன்படும். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க? 38,000. ஆனால் 38,000 தாராளமாக வாங்கலாம். இந்த சார்ஜரே வந்து பார்த்திங்கன்னா 4,500 இது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். 8,000 கேட்பானுங்க புதுசு வாங்கினா. செகண்ட்ஸில் 4,000 சொல்லுவானுங்க. இதுதான் ஒரிஜினல் சார்ஜர். ஸோ இதோட விலை வந்து 38,000. இது 38,000 அசால்ட்டாக வாங்கலாம். பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், கிராஃபிக்ஸ் கார்டு 8GB, உள்ளே இருக்கிறது 8GB, எக்ஸ்ட்ரா ஒரு 16 GB போட்டிருக்காங்க. 6GB 6GB போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 6GB, உள்ளே இருக்கிறது 8GB. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த லேப்டாப்லேயும் இருக்காது. ப்ராசஸ் பயங்கர பெருசு. இதில் வந்து பேக் லைட் இருக்கும், கீபேட் இருக்கும், ஃபேஸ் ஐடி இருக்கும், அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதில் ஆமாம் பாருங்க, செம்ம தெளிவாக இருக்குது, புதுசாக இருக்குது. அப்படியே அதோட மாடல். ஸோ பார்த்துக்கங்க, ஐடியா பண்ணிக்கங்க, டப்புன்னு வாங்கிக்கோங்க. இதே ஒரு கடைக்காரங்கிட்ட போனால் 60,000 விலை சொல்லுவான் பழசை வச்சுக்கிட்டு.